ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மெனு நான் பார்க்கலாம் வாங்க. வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்தது வந்து நல்லா டைலூட் பண்ணி வச்சுருக்கேன். 2-3 நாள் கழிச்சு மாடி தோட்டத்து செடிகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேழ்வரகு அடை வந்து நேற்று நைட்டு பண்ணுது. நான் வந்து தனியாக வந்து ஷார்ட்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். சூப்பராக ஹெல்த்தியானது. பாப்பா தூங்கி எழுந்து வந்துமே வத்தலை பார்த்துட்டு மம்முன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ரசம், கேரட் பொரியல், வத்தல் தான் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருந்தேன். கேரட் கொஞ்சம் காரமாக பண்ணியிருக்கேன். ரசம் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியே ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு தயிருக்கு வந்து பால் வந்து காய்ச்சிட்ருக்கேன். லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அப்புறம் ஈவினிங் போல் தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ண திரும்ப வீடியோவே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுற மாதிரி மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா வந்து சப்பாத்தின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரி சரி, அப்படி செய்யணுமா? எப்படி செய்யணும்? சப்பாத்தி எப்படி செய்வீங்க? சரி. ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி வந்து நான் தேய்ச்சிட்டே இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் கரெக்டாக நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சப்பாத்திக்கு செய்கிறதுக்கு ஆள் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் 2-3 ஃபுல்